வெல்கம் டு ஹிடன் குக் சேனல். நாம் இன்றைக்கி வரகு அரிசியில் பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. பொங்கல் பண்ணுறதுக்கு 1 கப் வரகு அரிசி, 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். பாசிப்பருப்பு 3/4 கப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து ஒரு விசில் குக்கரில் 2 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா சின்ன துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூடவே பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு தண்ணி ஹீட் ஆனதும் வாஷ் பண்ணி வச்சுருந்த வரகரிசி, பாசிப்பருப்பு இது ரெண்டுத்தையும் இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து மூடி போட்டு விசில் போட்டுடலாம். 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அடுத்து தேங்காய் சட்னியை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், 7 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா சேர்த்துக்கோங்க. கூடவே 4 சின்ன வெங்காயம், 1 பூண்டு, கொஞ்சமாக பொட்டுக்கடலை, இது கூட ஒரு கருவேப்பிலை கொத்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு சட்னி தாளிச்சிக்கலாம். அடுத்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிருச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் எவ்வளோ குலைவாக வெந்திருக்குன்னு. அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்து முந்திரி வறுத்துக்கிறேன். முந்திரி சேர்க்குறது ஆப்ஷனல் தான். இது இல்லாமல் கூட நீங்கள் இந்த பொங்கல் செய்யலாம். சிறுதானியம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சிறுதானியத்தில் ஒன்றான வரகரிசியை வச்சு தான் இந்த பொங்கலை நான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வரகரிசி பொங்கலை நல்லா சூடாக சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆற ஆற கொஞ்சம் கெட்டி ஆகிடும்.